அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஜோதிடம். இந்த ஜோதிடத்தை வேதாங்கத்தில் எப்படி சொல்லப்பட்டு இருக்கின்றது என்பதை முதலில் நாம் பார்த்து கொள்ளலாம். வாருங்கள். ஆயக்கலைகள் 64ல் ஜோதிட சாஸ்திரமும் ஒன்று. அது ஒரு தெய்வீக கலையும் ஆகும். ஆயக்கலைகள் 64க்கும் அதிபதி சுக்கிரன். ஆக ஜோதிடத்தின் அதிபதியும் சுக்கிரனே என்ற உண்மை கருத்தோடு ஜோதிடத்திற்கான விளக்கத்தையும் உருவான காலத்தையும் பற்றி மேற்கொண்டு அறிந்து கொள்ளலாம். வாருங்கள். நாம் என்பது பிரபஞ்சத்தின் பிரதி. ஆக நமக்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் சாஸ்திர நூலே ஜோதிடம் ஆகும். குறிப்பாக அகம் மற்றும் புறத்தில் இருக்கும் ஜோதியை தொடர்புபடுத்தி கூறுவதே ஆகும். இன்னும் விளக்கமாக கூற வேண்டும் எனில் பிரபஞ்ச தத்துவம், அதாவது ஆ உ இம் நம சிவாய மற்றும் சப்தரிஷி மண்டலத்தில், அதாவது நட்சத்திர தாத்பரியம் என்று கோள்களின் இயக்கம், அதேபோல நம்மில் உயிர் தத்துவம், அதாவது உயிர், ஆன்மா, மனம் மற்றும் உடற்கூறு தத்துவத்தையும் சொல்லப்படுகிறது. தத்துவங்கள் 96ன் ஒருமித்தே உள்ளடக்கிய சாஸ்திர நூலே ஜோதிடமாகும். அதாவது கோள்களும் வான்வெளியில் அவற்றின் நகர்வுகளும் புவியில் வாழும் எல்லா உயிரினங்கள் மீது அவற்றின் செயல்பாடுகளிலும் மற்றும் இயற்கை நிகழ்வுகளிலும் பலவிதமான தாக்கங்களை உண்டாக்குகின்றன என்பதே ஜோதிடத்தின் அடிப்படை புரிதலாகும். ஜோதிடம் வேதத்தின் 5ஆம் வேதாங்கமாக கருதப்படுகிறது. இது வேதங்களின் கண்களாகவும் கருதப்படுகிறது. குறிப்பிட்ட கோள்கள் எப்போது எந்த அமைப்பில் இருக்கும் என்பதை கணிக்கவும், எப்போது எவ்வாறு வைதீக கர்மாக்கள் செய்ய வேண்டும் என்பதற்கு நெறிமுறைகள் உள்ளது. மிக தொலைவில் உள்ள நட்சத்திரங்கள் மற்றும் கோள்களின் நிலையை கணிக்க ஜோதிட கணிதம் 3 ஸ்கந்தங்களாக பகுக்கப்பட்டுள்ளது. அவை என்னன்னு பார்க்கலாமா? முதலாவதாக சித்தாந்த ஸ்கந்தம் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக சம்ஹித ஸ்கந்தம், மூன்றாவதாக ஹோரஸ்கந்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த முதலாவதான சித்தாந்த ஸ்கந்தத்தில் அல்ஜிப்ரா, ட்ரிகோனமெட்ரி, ஜியோமெட்ரி, கூட்டல், கழித்தல் போன்றவற்றின் அடிப்படையில் இதை கணிக்கப்படுகிறது. இரண்டாவதாக சம்ஹித ஸ்கந்தம் என்பது வானவியல் மற்றும் ஜோதிட கணிதம் முதலான துறைகளை பேசுகிறது. மூன்றாவதாக ஹோரஸ்கந்தம் என்பது கோள்களின் இயக்கம் மற்றும் அவற்றின் கதிர்வீச்சுகள் பூமியின் மீதும் மக்களின் மீதும் ஏற்படுத்தும் தாக்கத்தை விவரிக்கிறது. அடுத்து விண்மீன் குழுக்களும் வான்வெளியில் உள்ள பருப்பொருட்களே. அவை அனைத்துமே குறிப்பிட்ட ஈர்ப்பு மற்றும் விலக்கு விசையின் விதிகளுக்கு உட்பட்டே செயல்படுகின்றன. வான்வெளியில் இவற்றின் இருப்பிடத்தை காலத்தின் அடிப்படையில் கணிக்கலாம். பண்டைய கால ஜோதிட நூல்கள் 7 கோள்களை பற்றி மட்டுமே கூறுகின்றன. ஏனைய 2ஆகிய ராகு மற்றும் கேது என்பன நிழல் கோள்கள் அல்லது கற்பனை கோடுகள் என சொல்லப்படுகின்றன. இவை அனைத்தும் நாம் அறிந்து கொண்டதே. கோள்களின் நிலைகளையும் நகர்வுகளையும் குறிப்பதற்கு ஜோதிட சாஸ்திரம் புவியை மையமாக கொண்ட முறையையே பயன்படுத்துகின்றது. இந்த ராசி சக்கரம் ஜோதி எனப்படும். இது கண்ணுக்கு புலப்படாத 360 பாகைகள் கொண்ட ஒரு கற்பனையான வடிவமாகும். இந்த ராசி சக்கரம் ஒவ்வொன்றும் 30 பாகைகளை கொண்ட 12 பாவங்களாக பிரிக்கப்பட்டு பாவத்திற்கு 9 பாதங்கள் என உடற்கூறு தத்துவத்தின், அதாவது ஜீவநாடிகள் 108ன் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டு உள்ளன. ஜோதிட சாஸ்திரம் ரிஷிகளாலும் முனிவர்களாலும் 2ஆம் கற்பத்தின் 2ஆம் யுகத்தில் உருவாக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. அதுதான் ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த காலமாகும். முதல் யுகத்தில் பஞ்ச கிரகங்களான சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி, குரு இந்த கிரகங்களும், 2வது யுகத்தில் சப்த, அதாவது சூரியனும் சந்திரனும் இந்த கிரகங்களும், 3ஆம் யுகத்தில் நவகிரகங்களாக மாற்றப்பட்டு ராகு கேதுவும் கிரகங்களும், 4வது யுகத்தில் தசக், அதாவது மாந்தியையும் இந்த கிரகங்களை ஜோதிட சாஸ்திரத்தில் பயன்பாட்டில் இருந்து இந்த காலத்திலிருந்து பயன்பட்டு வருகிறது. அதாவது யுகங்கள் மொத்தம் 4. அவை திரேதா யுகம் 34,56,000 வருடங்கள் கொண்டது திரேதா யுகம். இரண்டாவதாக திரேதா யுகம் எனப்படுவது 17,28,000 வருடங்கள் கொண்டது. மூன்றாவதாக சொல்லப்படுவது துவாபர யுகம். இந்த துவாபர யுகம் என்பது குறுகிய காலமே.
8,64,000 வருடங்கள் கொண்டது. நான்காவதாக கலியுகம் 4,32,000 வருடங்கள் கொண்டது. இதுவும் சிறிய குறுகிய காலங்களாகும். இந்த 4 யுகங்களை கொண்டது ஒரு மகாயுகம் 64,80,000 வருடங்கள் கொண்டது. 71 மகாயுகம் கொண்டது ஒரு மனு. 14 மனு கொண்டது ஒரு கற்பம். ஆக ஒரு கற்பம் என்பது 644 கோடியே 11,20,000 ஆண்டுகள். இந்த கணக்குப்படி உலகம் தோன்றி 644 கோடியே 71,73,117 ஆண்டுகள் ஆகிறது. இப்படி 30 கற்பங்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. முதலாவது கற்பமான வாமதேவ கற்பம் முடிந்து இரண்டாவது கற்பமான சுவதேவராக கற்பம் 60,53,117 வருடங்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதிலும் 3 யுகங்கள் முடிவடைந்து 4வது யுகமான கலியுகம் 5,117 வருடங்கள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ ஸ்ரீ பூங்கொடி. தொடர்ந்து நமது பதிவுகளை கண்டு வாருங்கள். நிறைய ஆன்மீக செய்திகளை கேட்டு உங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம்.